அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த உலகத்துடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் கூட, எப்படிப்பட்ட விஞ்ஞானத்துறை வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் கூட, எப்படிப்பட்ட கால சூழல்கள் மாறினாலும் கூட, 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாராலும் அறிய முடியாது. அது குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக சொல்கிறது, ஹதீஸ் ஷரீஃப் தெளிவாக சொல்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யுனஸ்ஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். 5 விஷயத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிய முடியும். அதில் முதலாவது, உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்கின்ற மழை பொழிகின்ற நேரத்தை அல்லாஹ் தான் கணிக்க முடியும். அல்லாஹ் நாடினால் மழை பொழியும், நாடாவிட்டால் மழை நின்றுவிடும். இரண்டாவது, ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு உள்ளே கர்ப்பப்பைக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்கிற அறிகின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, வேற யாராலும் சொல்ல முடியாது. இல்லைங்க எடுத்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கிறோமே, 3ஆம் மாசத்துல தெரியுதே, 4ஆம் மாசத்துல தெரியுதே, குழந்தை தெரியுதே, என்ன குழந்தைன்னு தெரியா கூட குழந்தையுடைய அந்த அசைவுகளும் தெரிகிறது அல்லவா என்று நம்ம விவாதம் செய்யலாம். குர்ஆன் சொல்கிறது, கருவறைக்கு உள்ளே அந்த இந்திரியத்துடைய துளி சென்றதற்கு பிறகு உருவாக்கப்படுகின்ற அந்த சதை துண்டுகள், அது எலும்புகளாக இருந்தாலும் சரி, இரத்த கட்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய உருவ அமைப்பை உருவாக்குகின்ற தெரிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், யாராலும் சொல்ல முடியாது. மூன்றாவது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சம்பாதிக்கிறான். இன்றைய நாள் எவ்வளவு சம்பாதித்தான், உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால், நாளை இதே போன்று இந்த 500 சம்பாதிக்க முடியுமா, 1000 சம்பாதிக்க முடியுமா என்று உறுதியாக சொல்ல முடியும். அல்லாஹ் தான் அந்த மறைவான விஷயத்தை அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறார். அவ மனிதன் நாளை சம்பாதிக்கின்ற அந்த தொகையை கூட அல்லாஹ்க்கு தெரியும், அடியானுக்கு தெரியாது. அதற்கு அடுத்தபடியாக கியாமத்துடைய நாள், உலகம் அழிகின்ற நாளை அல்லாஹ் மாத்திரம் தான் அறிய முடியும், யாராலும் அறிய முடியாது. நான்காவது, இப்ப நான் படிக்கிற காலத்துல 86களிலே 87களிலே அப்பொழுதே சொல்வார்கள் 2000 உலகம் அழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப 2000 தாண்டி நூற்றாண்டு தாண்டி செல்கிறது. எனவே உலகம் அழிகின்ற கியாமத் என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிய முடியும், யாராலும் இந்த உலகத்தில் கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதே போன்று 5வதாக அல்லாஹ் சொல்கிறான், பி ஐயி அர்லின் தமூத்து, ஒரு மனிதன் எந்த இடத்தில்